திருக்கச்சி நம்பிகளே, தங்களை போன்றவரை சிஷ்யராக அடைந்த யமுனாச்சாரியாரின் புகழ் காலங்களை கடந்து நிற்கும். தங்களுடைய தன்னடக்கத்தை வருங்காலம் மெச்சப் போகிறது பாருங்கள். அது சரி, தங்களை பிரிந்த அந்த காஞ்சி வரதன் எப்படி நலமாயிருப்பான்? அதில் என் சுயநலமும் அடங்கியிருக்கிறது. என்ன நம்பிகளே, என்ன சொல்கிறீர்கள்? தங்களுக்கு சுயநலமா? சுவாமி, நாம் எல்லோருமே விரும்பும் ஒரே நலம் வீடு பேராகிய மோட்சம் என்றும். அது அடியேனுக்கு எப்போது சித்திக்கும் என்று வரதனை வினவினேன். அந்த எம்பெருமான், உனக்கெப்படி நான் மோட்சத்தை அளிக்க முடியும்? பாகவத கைங்கரியம் நீ ஏதாவது செய்திருக்கிறாயா என்று கேட்டார். நித்தியப்படி பகவத் கைங்கரியம் செய்யும் தங்களையா அப்படி கேட்டார் அவர்? பகவத் கைங்கரியத்தில் அவருக்கு பிரீத்தி உகப்பு இல்லையாம். பாகவத கைங்கரியம் செய்பவர்களால் தான் அதிகமாக உள்ளம் குளிர்கிறாராம். நான் வீசும் கவரியால் புறம் மட்டும்தான் குளிர்கிறதாம். இதுவரை நீ வீசியதற்கு நாம் உன்னோடு பேசினோம் என்கிறார். நீ பாகவத கைங்கரியம் ஏதேனும் செய்து வந்தால் உள்ளம் குளிர்ந்து அகமகிழ்ந்து வீடு பேற்றை அருளுவேன் என்கிறார். அடியேனின் மனதிற்கு உடனே நினைவிற்கு வந்தவர் தாங்கள்தான் சுவாமி. எனவே தகுந்த நேரம் வாய்த்ததால் உமக்கு சேவை செய்யும் பாக்கியத்தை அந்த வரதனே எனக்கு அளித்தார். மாயம் செய்யும் மாயக்கூத்தன் அவன். அடியேனை போய் தங்கள் மனதில் தோன்ற செய்திருக்கிறானே. தங்கள் பெருமை தாங்கள் அறியாதவர் சுவாமி. அதனால் தான் இப்படி பேசுகிறீர். தங்களுக்கு செய்த சேவையில் முழுமை அடையாத நிலையில் உம்மால் நான் அடையாளம் காணப்பட்டு விட்டேனே. இந்நிலையில் வரதன் திருவுள்ளம் என்னவோ அடியேன் அறியேன். திருக்கச்சி நம்பிகளே, வீண் கவலை வேண்டாம். அந்த வரதனிடம் சொல்லுங்கள், இந்த அடியவன் திருக்கோஷ்டியோர் நம்பி உமது சேவையில் பூரண திருப்தி அடைந்தான் என்று. திருக்கச்சி நம்பிகளுக்கு இந்த அடியவன் அவசியம் மோட்சம் அளிக்க சொன்னான் என்று சொல்லுங்கள். பக்தவத்சலனாயிற்றே அவன். நிச்சயம் அப்பேற்றை உமக்கு அருள்வான். நன்றி சுவாமி, மிக்க நன்றி.